அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிசை, நடுத்தர வர்க்கம், கடை, வணிக வழக்குகள் இப்படி பிரிக்கும்பொழுது இந்த வரி விதிப்பு என்பது முரண்பட்ட மாறாக இருக்கிறது. இது என் தனிப்பட்ட கருத்து அல்ல, பொது கருத்து. பொதுமக்களிடையே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உதாரணத்திற்கு, ஒரு கடையை ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த கடையின் வரியானது 2000 ரூபாய் வரி என்றால் பக்கத்து கடைக்கு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் விதிக்கப்படுகிறது. அது எதன் அடிப்படையில்? ஒரு சர்வே நம்பரில் ஒரே தெருவில் ஒரே காம்ப்ளெக்ஸ் என்றால் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு வரி விதியுங்கள், அதை பற்றி தவறில்லை. ஆனால் சிறிய வீடு முதல் கூட சிறிய வணிக கடைகள் என்றால் அந்த கடைக்கும் பக்கத்து வீட்டிற்கும் உள்ள வேறுபாடுகளே 2000, 3000, 4000 இருக்கும்பொழுது எப்படி இதை கணக்கிடுகிறீர்கள்? எந்த வகையில் இது சாத்தியப்படும்? எனவே பொதுமக்களில் ஒருவனாக இதை நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வரி விதிப்பு என்பது ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தெரு என்றால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய 10 கடைகள் 20 கடைகள் என்றால் அந்த 20 கடைகளுக்கு தேவையான வரி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். கடைக்கு கடை மாறுபடுது என்றால் அது அடுக்குமாடியோ அல்லது ஸ்கொயர் ஃபீட்டோ சதுரடிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வசூலிக்கலாம். ஒரே அளவுள்ள கடைகளுக்கும் ஒரே மாதிரியான வீடுகளுக்கும் பெரிய பங்களா வீடுக்கு 10,000, ஆனால் அதே சமயம் 60க்கு 40 என்ற குடியேறதுக்கு 10,000, 20க்கு 30 என்ற கொடுக்குறோ 10,000 என்றால் எப்படி? எனவே நீங்கள் தயவு கூர்ந்து இதை ஆவண செய்து, என் தனிப்பட்ட கருத்தாக இதை நான் கூறவில்லை, தமிழக மக்களுடைய மனதில் இருக்கும் குறைகளை தாங்களிடம் எடுத்து கூறுகிறேன். மற்றவையெல்லாம் என் தனிப்பட்ட கருத்து என்பேன். இது என் தனிப்பட்ட கருத்து அல்ல, தமிழகத்தின் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று. எனவே தயவுகூர்ந்து இது குறித்து ஆவண செய்து நடவடிக்கை எடுத்து ஒழுங்குமுறை ஆணையத்தை ஏற்படுத்தி இந்த வரி வசூலிப்பின் வருவாய்த்துறை மூலமாக வரி வசூலிக்கப்படுவதை ஒழுங்குபடுத்தி அனைத்தையும் சமமாக வசூலிக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து அல்ல, பொது கருத்து. நன்றி, வணக்கம்.